தற்போதைய அண்மை செய்தி. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மகளிர் பள்ளியில் பள்ளி விழுந்த சத்துணவை சாப்பிட்ட 7 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த சத்துணவை சாப்பிட்ட 7 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து ஆர்டிஓ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து விசாரணை செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இன்று குழந்தைகளுக்கு மதிய உணவு தயார் செய்யப்பட்டு சத்துணவு வழங்கப்பட்ட நிலையில் மதிய உணவில் பள்ளி இருந்ததை பார்த்து பள்ளி மாணவிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து மாணவிகளுக்கு தகவல் பரவிய நிலையில் 7 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. மேலும் பள்ளியில் பாதுகாவலராக பணிபுரிந்து வரும் பெண் ஒருவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 8 பேரையும் அரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இதில் ஒரு மாணவிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் மட்டும் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் சின்னசாமி உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் சிகிச்சை பெற்று வரும் பள்ளி மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். இவர்களுக்கு உடனடியாக தேவையான சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.